ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கான ஜென்ரல் தமிழுக்கான 1 to 50 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 4 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அடி தாவரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3421 இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு யானையின் ஒளி மரபை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிளிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூட்டம். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உற்றார். நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விரல். நெக்ஸ்ட் ஒரு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. வேணன்மைனம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேன் கூட்டல் அண்மை இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 8th பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. அது ப்ளஸ் அன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அது அன்று. நெக்ஸ்ட் ஒரு சேர்த்து எழுதுக கேட்டிருக்காங்க. உள் ப்ளஸ் மனம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உள்மனம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. எது யாது எனும் சொற்களை சுட்டும் சொற்களாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணமும் தவறு. 11வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. சொற்கள் இலக்கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒற்று பிள்ளையை சரி செய்க வள்ளலார் அருளிய வழிகள் கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அது போல் கேட்டிருக்காங்க. ஸோ 12க்கு ஆப்ஷன் சி வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 13 பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவார் விருந்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முகம் திரிந்து நோக்கினால். நெக்ஸ்ட் ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என் சரிதம். நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனால் நடத்தப்பட்ட இதழை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேசபக்தன். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரும்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கேட்டு அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்வி. நெக்ஸ்ட் மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளின் முதன்மையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இளமையாக. இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிரட்சி. நீர் பூத்த நெருப்பு போல நீர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாம்பல். மீதூன் விரும்பில் என்ற ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் துறை தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாக்குபவர். நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. களிமண் பாறை, கத்திமுனை குன்று இது போல் ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. 28க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான இணை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 29க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. நெக்ஸ்ட் பொருத்தமான காலத்தை சுட்டுக கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி நிகழ்காலம். புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 31க்கு ஆன்சர் ஏ பிணை. 32 அடவி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி காடு. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா கூறின் இக்குரட்பாவில் மிகுதி எனும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதவி என்ற மறு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உதகமண்டலம். நெக்ஸ்ட் பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 35க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்து. இவனுக்கு வீடு ஒன்று -2 இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இல்லை.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் நாட்டு செய்யும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆயின் ஆச்சுனா வேண்டுவது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 37க்கு ஆன்சர் டி வேண்டுவது. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சுற்றெழுத்துக்கள் இடச்சுட்டுகள் என்னும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இரண்டும் சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்குது. ஒன்று பி இல்லைனா சி, இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். 40 பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 40க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 1 2 3. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை கண்டறிக எந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 41க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ நுந்தை. நெக்ஸ்ட் பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42க்கு ஆன்சர் டி பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். 43 கூற்று காரணம் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஏ சரி, காரணமாக தவறு, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல, இதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 44 தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 44க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 2 மட்டும். ஈவில் டியோர் என்னும் ஆங்கில சொல்லருக்கு தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 45க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கெடுப்பவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி எல்லாம் அறிந்த நிலை. நெக்ஸ்ட் 47 மறுஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்றழைப்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெவ்யூ பெட்டிஷன். போது மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 3 4 1 2 கரெக்ட். நெக்ஸ்ட் 49 கடுகாய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏமாற்றுதல். நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் வந்து போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளையும் தனி பதிவேடுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. ஸோ மற்ற கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.